போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருந்து. ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் சம்மந்தமாக நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய நேர்முக தேர்வாக இருக்கலாம், அதே போல் கலந்தாய்வாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற தகவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேதிகள் அதன் பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 8/6/2021 11/6/2021 வரலையும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வாகன ஆய்வாளர் நிலை கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடக்கிறதா இருந்தது. இந்த நேர்முக தேர்வு இப்போதைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. காரணம் வந்து கொரோனா வைரஸ் காரணமாக இப்போதைக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த நேர்முக தேர்வுக்கான மாற்று தேதி மறுபடியும் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தகவல் பின்னாடி வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருக்காங்க. எதற்கான கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி மின் ஆய்வாளர், அதே போல் உதவி பொறியாளர், தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குனர், இதற்கான கலந்தாய்வு வந்து நடக்கிறதா வந்து அதற்கான தேதியுமே வந்து பின்னாடி தான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே கொரோனா வைரஸ் காரணமாக இப்போதைக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நடக்கிற எக்ஸாம்ஸ், துறை தேர்வுகள், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 22/6/2021 30/6/2021 நடக்க இருந்த துறை தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படுகிறது. அதே போல் ஏற்கனவே வெளியிடப்படாத 14 துறை தேர்வுகளுடைய முடிவுகள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20/7/2021 அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 14 துறை தேர்வுகளுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் நலன் கருதி துறை தேர்வுகள் மே 2021 வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2021 வரலையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க இருந்த நேர்முக தேர்வுகள் கவுன்சிலிங் இதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, சார் குரூப் 2 எப்போ வரும், குரூப் 2 குரூப் 2 எப்போ வரும், குரூப் 4 எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ நடக்கவிருந்த தேர்வுகளே கொஞ்சம் தள்ளி போகுது. சரிங்களா? ஒரே ஒரு காரணம் கொரோனா வைரஸ். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் போகாமல் நம்ம எல்லாருமே ஃபுல் லாக்டவுனில் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த டைமை யூஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. குரூப் 2 குரூப் 2 பற்றியோ இல்லை குரூப் 4 பற்றியோ எந்த தகவலும் இல்லை. கண்டிப்பாக அந்த தேர்வுகள் வரதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த ப்ரெஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்ககிட்ட புத்தகம் இல்லை, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே போல் யூனிட் 8, 9 பொது தமிழ் புத்தகம், சயின்ஸ் புக், இந்த புத்தகங்கள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் Athiyaman வெப்சைட் போயிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் Athiyaman குழுமம் கற்றலை தவம் ஆற்ற வரும். நன்றி, வணக்கம்.